3 நாள் பார்த்தான் திருப்புல்லாணி சேத்து கரையிலே. 3ஆவது நாள் சரின்னு தெரிஞ்சுட்டு அம்பு தயாரான உடனே ஓடி வந்து சமுத்திரராஜன் காலில் விழுந்தான். ராமன் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தையை வால்மீகி எழுதிட்டு, இப்படி ராமன் மாற்றி பேசுவன்னு நானே எதிர்பார்க்கலேன்னு விட்டார். ராமனுக்கு மாற்றி பேசவே தெரியாது, ஒரே வார்த்தை தான் ராமன் அறிந்தது, சத்தியம் மட்டும் பேசுவன். அவன் பார்த்து சமுத்திரராஜனிடத்தே, இந்த வில்ல வளைச்சதே உன் விரோதி யாரான்னு இருந்தா கொல்லலாங்கிறதுக்கு தான், யாரான்னு இருந்தா சொல்லு அவன் பேர்ல விட்டுடுறேன்னு விட்டான் ராமன். ஒரே தெரியா இவனை கொல்றதுக்கு தான் வில்லையே வளைச்சிருக்கான். சரணம்னு சொன்ன மாத்திரத்துல மொத்தத்தையும் மாத்திவிட்டான் ஒல்லியோ ராமன். அடியவர்களிடத்துல அத்தனை தூரம் அன்பு காட்ட, பிரியோகி ஜானினா அத்தியர்த்தமகம் சச்சமம பிரியா ஜன்மாந்தர சஹசிரேஷு தபோஜான சமாதிபிகி நராணாம் க்ஷீணகர்மாணாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே. பாபங்கள் தொலைந்து கிருஷ்ண பக்தி ஏற்பட்டுடுத்துன்னா அந்த பக்தன் என் இடத்துல அன்பு செலுத்துறான் அர்ஜுனா. கண்ணன் தெரிவிக்கிறான் 7வது அத்தியாயத்திலே. அவன் காட்டுற அன்புல 10ல் 1 மடங்கு நான் திரும்ப காட்டணும்னு பார்க்குறேன், என்னால் முடியல என்ன தெரிவிக்கிறான் கண்ணன். அர்ஜுனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இதே கண்ணன் தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு கிளம்புற சமயத்துக்கு சொல்லிட்டு போறான், கோவிந்தேதி யதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம். கோவிந்தான்னு திரௌபதி கூப்பிட்டாள். அவள் ஆபத்திலே புடவை கொடுத்தேன், அவளை ரட்சித்தேன், அவளுக்காகத்தான் மகாபாரத யுத்தத்தையே நடத்தினேன். சாயங்கால வேளை திரௌபதி தன்னுடைய குழலை விரித்து கொள்ளுகிறார், நெய் பூசி சீவி முடியறதுக்காக. ஒரு 5 நிமிஷம் மெதுவா தலைவாரேன் இருந்தாள்னா கண்ணனுக்கு பொறுக்காதான். திரௌபதி சீக்கிரம் முடிஞ்சுக்கோ, எதுக்கு தலைவிரி கோலமா இருக்கே அப்படின்னு அவளை பார்த்து சொல்லுவானா. 5 நிமிஷம் பொறுக்காத கண்ணனுக்கு அவள் இனி துச்சாசனன் ரத்தத்தை பூசினா தான் முடிப்பேன்னு விருத்தி போட்டிருந்தா தாங்க முடியுமா? திரௌபதியினுடைய விரிந்த குடலை தாங்க ஒண்ணாத கண்ணன் பண்ணினதான் இது இத்தனையும். அவன் கீதை சொன்னதே அதற்காக, தேரூர்ந்ததே அதற்காக, பாண்டவதூதனாக நடந்ததே அதற்காக. இது இத்தனையும் பண்ண வேண்டிய தேவையே பெருமானுக்கு இல்லை. நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையேவச்ச கர்மணி. கர்மம் தீண்டாத எம்பெருமான் என்னத்துக்கு கீழே பிறந்து இத்தனை கர்மாவை தான் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்டத்துக்காக எல்லாம் பண்ணி முடிச்சா சொல்லியோ. பரப்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறச்சே சொல்றான், அவள்கிட்ட கடன் வாங்கினா போல மனசு ரொம்ப கலங்கிறது. கடனையும் திருப்பி கொடுக்க முடியல, வட்டியும் கட்ட முடியல, ரொம்ப வளர்ந்து படுத்து நான் வாங்கின கடன். கண்ணன் வாங்கின கடன் கோவிந்தான்னு ஒரு திருநாமம் சொன்னாலும் இல்லையோ, அதான் வாங்கின கடனா. அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியாம எத்தனை பாடா இருக்கு. ஏன்னு கேட்டார் பக்கத்துல இருந்த உத்தவர். அன்னைக்கே பக்கத்துல வந்து திரௌபதிக்கு ஆறுதல் சொல்லி அவள் தோட தடவி, கவலைப்படாதே நான் இருக்கேன்னு கூட நின்று இருக்கணும். எங்கேயோ இருந்துட்டான் புடவையை கொடுத்துட்டேனே, தப்பு தப்பு தான். என் கண்ணனுடைய மனசு அப்படியே தழும்பி போய்த்தான். தாம் புறப்படுறச்சே கூட இது புருஷோத்தமன் ஒத்தனுக்கு தான் வரும். ஒரு சின்ன காரியத்தை நாம் பண்ணிவிட்டு ஊர் முழுக்க ஷவரட்டி ஓட்டின்னு விடுவோம், நான் தான் பண்ணேன்னு விட்டு. ஆனால் சர்வேஸ்வரன் கீழே வந்து பிறந்து இப்போ ஏற்பட்ட காரியத்தை பண்ணிவிட்டு புறப்பட்டு போகிறச்சே ஒன்றுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு போகிறானோ இல்லையோ, அது கண்ணனுக்கே உண்டான தன்மை. அழகில் பார்த்தாலும் சரி, குணத்தாலே பார்த்தாலும் சரி, எப்படியும் நம்ம அவன் பால் ஈர்த்து வச்சிருக்கிறானோ இல்லையோ. நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் தெரிவித்தார், கடியன் கொடியன் நெடியமால் உலகங்கொண்ட வடியன் அருவெருமேனி மாயத்தன் ஆகிலும் கொடியன் நெஞ்சம் அவனன்னே கிடக்குமெல்லே. ஆழ்வாருக்கு நாயிகா பாவம், பெண் பாவனை. பக்கத்து வீட்டுக்காரி, நீ இனிமே கண்ணன் பேரில் ஆசைப்படாதே, அவர் இப்படி தான் ஏமாற்றி விட்றார், வரேன்னு சொல்கிறார் வர்றதில்லை, வர மாட்டேன்னு சொன்னார் வருகிறார், அதனால் அவனை நம்பவே நம்பாதே, கண்ணன் கடியன் அப்படின்னு தோழி சொன்னான். ஆழ்வார் சொன்னார், ஒரு குற்றம்தான் அவனை பற்றி உனக்கு தெரியுமா? எனக்கு 10 தெரியும் அவன் பட்டிருக்க பாடலாம்.